இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். அஃப்கானி சிக்கன். ஸோ இந்த அஃப்கானி சிக்கன் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு ஃபுட்டுங்க. நீங்கள் வந்து அதை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு. பட் இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபுட். ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் நம்ம வந்து சாப்பிட போகிறோம்னா ரெஸ்டாரண்ட்ஸில் சில டிஷ்ஷஸ் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட் இருக்கும். இந்த பட்டர் சிக்கன் மசாலா, சிக்கன் டிக்கா மசாலா மாதிரி. ஸோ அஃப்கானி சிக்கன் இஸ் ஃபுல் ஆஃப் ரிச் ஃபுட் தான். எல்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் அடுத்த நாள் எழுந்துக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஃப்ளாட் ஆக்கிடும் நம்மளை. ஸோ இன்றைக்கி அதான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். கம் ஆன். நான் சொன்னேன்ல உங்ககிட்ட பயங்கரமாக இருக்க போகுதுன்னு, அதாங்க இது. மாப்பிள்ளதான் நாடறியும் நம்மதான். கொடபட கொடபட கொடபடான்னு ஒரு சத்தம் கேக்குதா தம்பி உனக்கு? Okay, so let's start cooking Afghani chicken. Hi buddy, my darling உட்காந்துருக்கான். இதில் மெயினாக வந்து ஒரு அரைக்கிற விஷயங்கள் இருக்குது. கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, இதை வந்து நான் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி கசகசாவையும் கேஷ்யூ நட்டையும் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ சிக்கன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாமே ஒரு கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ சிக்கன் இல்லை கொஞ்சம் பெப்பர். நான் அப்போவே சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட இந்த அரைச்சி வச்சுருக்கிறது பச்சை மிளகா, வெங்காயம், கொரியண்டர், கொத்தமல்லி இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம். கூடவே வந்து கேர்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நான் கேர்டு வந்து 100லேருந்து ஒரு 125 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். பால் அதே அளவு தான். க்ரீமும் வந்து நான் சொன்னேன்ல உங்ககிட்ட பயங்கரமாக இருக்க போகுதுன்னு, அதாங்க இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனும் இஞ்சி ஒரு ஸ்பூனும், ஸோ ரெண்டுமா சேர்த்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் கசகசா அண்ட் கேஷ்யூ நட். நமக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதே இதுதான் மெயினாக. வெரி ரிச் ஃபுட்டுங்க இது. கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாட் மசாலா ஒரு 1 ஸ்பூன் போடும். சால்ட் எக்கட உந்தி நான் வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து பட்டர் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பட்டரில் என்னென்னா சால்டட் பட்டர் என்கிட்ட அவைலபிலிட்டியாக இருந்தது வந்து சால்டட் பட்டர். ஸோ அதுலேயும் சால்ட் இருக்கிறதுனால ரெண்டும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது, நிறையா சால்ட் ஆகிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்ற போகிறேன் இதுலேயே. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து லாஸ்ட்டாக நான் வந்து லெமன் பிழிஞ்சுக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போது நான் வந்து இந்த கடாயில் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு ஊற வச்சாச்சு. நான் 3/4 கிலோ இருக்குது சிக்கன். 2.5 கப்ஸ்னால் எவ்வளோ பெரிய கப்ஸ் ஊற்றிக்கலாம். நான் பிடிச்ச மாப்பிள்ளதான் நாடறியும் நம்மதான். நான் போடுற பூட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ளே. நான் கை கட்டி வாய் மூடி நில்லுன்னா நிற்கணுண்டோய். அம்மா நான் இந்த பாட்டு ஏன் பாடினேன் இப்போ? சீரியஸ்லி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்ன முருங்கைக்காய் குழம்பா பண்ணுறேன்? எனிவே இப்போ நமக்கு வந்து இது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இருக்கிற வெறும் அந்த சிக்கனை மட்டும் எடுத்து நம்ம இது ஃப்ரை பண்ண போகிறோம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் மலேசியாவிலேருந்து நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. ஸ்ரீலங்காலேருந்து, கனடாலேருந்து, ஆஸ்திரேலியாலேருந்து ஐம் வெரி ஹாப்பி. நீங்களாம் பார்க்குறீங்க இது என்னோடய ஷோவை. இது வந்து ஒரு 8 மினிட்ஸ் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இன்னும் மீதி எடுத்து ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். ஃப்ரை பண்ணிவிட்டு தென் ஐ வில் டெல் யூ நான் என்ன அடுத்த ப்ராசஸ் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ரை வந்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் ஒன்று. பட் நான் இது வேறு அந்த கிரேவி என்ன பண்ண போகிறேனோ அது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் சமைக்கணும். அது ரொம்ப ஹையில் வச்சு இது பண்ணக்கூடாது. இப்போ நான் இது சிக்கன் ஆகணுமே அப்படின்ற ஒரே எண்ணத்தில் நான் இது ஹையில் வச்சேன். இப்போ கொஞ்சம் இதில் நான் ரொம்ப ரிச் ஃபுட்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஏன்னா நிறைய ஆயில், நிறைய க்ரீம் போட்டிருக்கேன், நிறையா கர்ட் போட்டிருக்கேன், மில்க்கு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த காஜு முந்திரியோட பேஸ்ட் போட்டிருக்கேன், முந்திரி கசகசா பேஸ்ட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப திக் ஹெவி ரிச் ஃபுட் இது. அதனால் ஒன்ஸ் இன் அ மந்த்து பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஹோப்ஃபுல்லி தே ஷுட் லவ் இட். பெரியவங்க வந்து ஐ டோன்ட் சஜஸ்ட். ஏன்னா சப்போஸ் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், டேஸ்ட் பண்ணலாம், பட் அடிக்கடி சாப்பிட முடியாது. ஓகே, இது வெந்திருக்கு. இப்போ இது ஏலக்காய்
ஸோ இந்த அடுப்பு கறி வந்து ஒரு 3 பீஸ் வச்சுருக்கேன், நல்லா பர்ன் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போது அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிடலாம். இது ஒரு 5 minutes இருக்கணும். அது 5 minutes இருந்ததுன்னா கொடபடா கொடபடா கொடபடான்னு ஒரு சத்தம் கேட்குதா தம்பி உனக்கு? Five minutes ஆயாச்சு. ஸோ லெட்ஸ் ஓப்பன் த சீசமே. நைஸ். எதுக்காக இது வச்சுருக்கோன்னா, இந்த ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, இந்த ஏலக்காய், இந்த அடுப்பு கறி, அந்த கறி, அந்த பவுடர் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நீங்கள் ஏலக்காய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 எடுத்துக்கலாம், 3-4 பீஸ் எடுத்திங்கன்னா தான் அந்த பவுடர் நல்லா கிடைக்கும். அண்ட் கிராம்பும் எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலேயே வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டிங்கனாலே நல்லா சூடாகிடும். ஐ திங்க் இட்ஸ் ஆல் டன். ஸோ அந்த ஃப்ளேவர் நல்லா இதில் வந்திருக்கு. அண்ட் ஆஹா அடடா சூப்பர். நல்ல அந்த ஒரு பேர்ன் ஸ்மெல், கறியும் அந்த ஏலக்காய் எல்லாம் நல்லா அதில் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிடலாம். அப்கானி சிக்கன் ஃபார் யூ. என்ன பேர் வைக்கிறது? கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீல கஷாயம்.